காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மார்னிங் அப்டேட்டில் வந்து நான் நல்ல விஷயம் தகவல் என்னால் முடிஞ்ச அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த லைக்ஸ் வந்து நான் இன்னும் பூஸ்டிங் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மேபி நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் பார்க்குறீங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு மார்னிங் அப்டேட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நல்ல ட்ரேடர்ஸ்க்கு வந்து பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு கால்ஸ் அது பின்னாடி போகிறவங்களுக்கு வந்து இது எந்த யூஸும் கிடையாது. அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்தால் செல் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது இதுக்கு மேலே போனால் பை அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் மட்டும் தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போது அதுக்கு மறுபார்வை, ஒரு காயின் அப்படின்னா ஹெட் டைல் ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எது வந்தால் எதை சமாளிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் தான். ஆனால் இது யாருக்கும் அந்த லைக்ஸ் பண்ணுறவங்க மேபி அந்த 100 பேருக்கு தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 500 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா 100 பேர் தான் வந்து லைக்ஸ் பண்ணுறீங்க, மிச்சம் 400 பேர் வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து உங்களோட லைக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் ஆகுது, நம்ம வீடியோ போகலாம் வாங்க. சார், இப்போது சார் நீங்கள் எப்படி முன்கூட்டி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? அது எப்படி கரெக்டாக நீங்கள் நேற்று கூட உங்களுக்கு சென்ட் பண்ணி டெலிகிராம் சேனலில் வந்து ஃப்ரீலேயும் சென்ட் பண்ணியிருந்தேன், ப்ரைம்லேயும் சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ப்ரைமில் வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போது டபிள்யூ பேட்டர்ன் கீழே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆக போது நீங்கள் வந்து ஒரு மேலே அப்மூவ்க்கான சான்சஸ் இருக்குதுன்னு. ஏன்னா ஒரு பேட்டர்ன் வந்து வரைஞ்சிருக்கேன் நான், ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி அமைஞ்சது. ஸோ இது கீழே பாட்டம் வந்து எனக்கு டபுள் பாட்டம் அந்த வியூ இருந்தது. எனக்கு கீழே சப்போர்ட் ஜோன் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது. அந்த சப்போர்ட் எப்படி வரும் அப்படின்னு நேற்று மார்னிங் அப்டேட்லையும் போட்டிருந்தேன். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் மட்டும் அப்போயே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சொல்லலை. நேற்று மார்னிங் அப்டேட் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் ஜோனில் டபிள்யூ பேட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரைம், அதாவது வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற குரூப் இல்லைங்களா, ஸோ அந்த குரூப் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போது வெபினாருக்கு எல்லாமே கிளாஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வித் சப்போர்ட்டிங் வேறு இருக்குது அவங்களுக்கு. இப்போ சும்மா ஏதோ இந்த 45 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்ப்ளீட் கோர்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது அவங்களுக்கு வித் லைஃப் டைம் வந்து சப்போர்ட்டிங் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த அப்டேட் வந்து மார்னிங் அப்டேட் இந்த மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் போகும். அதுக்கப்புறம் பேக் டு பேக் அங்கே எது மாதிரி போகும், எந்த மாதிரி ரூப் போயிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் போகும். கீழே வந்துச்சுன்னா கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் கண்டினியூ மேலே போகும் மார்க்கெட் வந்து. அதுக்கப்புறம் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். பாருங்க, அந்த டபிள்யூ பேட்டர்ன் என்ன மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகிருப்பாங்க. கடைசியில் மார்க்கெட் வந்து எண்டிங் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஸ்டடி ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம எடுத்த கேம்லிங் டைப்பில் பண்ணுறது கிடையாது. இது ஒரு நாளில் 2 நாளில் வரப்போகிறது கிடையாது. இப்போ எனக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண கிடைத்ததுன்னு 7 வருஷமாக ஃபெயில் போச்சு. அதுக்கப்புறம் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது கூட எவ்வளோ நம்ம ராத்திரியில் தூக்கத்தை தொலைச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஷார்ட்கட் ரூட் தேடுறவங்களுக்காக இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் நான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு சொல்கிறது போர்ச்சியா, சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 இது மார்னிங் அப்டேட் தான். நம்ம நேற்றோடைய லெவல் வந்து டச் பண்ண ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ என்னமா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சப்போர்ட் ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஆப்வியஸ்லி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் நமக்கு இங்கேருந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நமக்கு சேல் பண்ணலாம். இங்கேருந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் எதிர்ப்பாங்க கீழே அகெயின் சப்போர்ட் ஜோனுக்கு பாருங்கள். இந்த சப்போர்ட் ஜோன் 16,300. ஸோ இந்த 16,340 இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் நம்ம வந்து இங்கேருந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இது ரெசிஸ்டன்ஸு, இது ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்து ப்ரைஸ் ரெஜெக்ஷனில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நம்ம இதெல்லாம் ப்ரைஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து நம்ம சேல் பண்ணிவிட்டு வர விஷயம் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்களா. இப்போ நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இப்போ என்ன மாதிரியோ எனக்குன்னு சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குங்களா. இதை தான் என்ன பண்ணுவாங்க, கேப் டவுன். அப்போது மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறது இங்கே தான் ஓப்பன் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்கணும். யார், நார்மல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து பி குவைட், கம்முன்னு இருக்கிற வழியை பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் இங்கேயே கேப் டவுன் ஆகுதுன்னா அகைன் ஒரு புல் பேக் ஆகிட்டு திரும்பவும் டவுன்ஃபால். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. மார்னிங் அப்டேட்டில் வந்து ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டாம். சும்மா பையிங் அதாவது சேல் பண்ண பை பண்ண கொடுப்பாங்க, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் விட என்னைக்கு நம்ம சும்மா இருக்கலாம், என்றைக்கு நம்ம கேபிட்டலை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மார்னிங் அப்டேட் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஓகே,
மேக்ஸிமம் டைம் சும்மா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு இல்லை. அதாவது நமக்கு தேவையான இடத்துல வந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணணும், நமக்கு அதில் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த பாட்டம் வந்து சப்போர்ட் ஜோன், இங்கே வந்து பையிங்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பையிங்க செல்லிங் எதையும் பண்ண முடியாது. திரும்ப 16,300 வந்துச்சா, ஓகே, அந்த பக்கம் வந்து பையிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள், வேணாம்னு சொல்ல வரல, அதுக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொன்னது. உடனே பையிங் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எங்கேயும் ஓப்பன் ஆகுது, அப்போ லோயரில் ஃபார்மேஷனாக தாராளமாக செல் பண்ணுங்கள், வேணாம்னு சொல்ல. சேல் அண்ட் பைக்கான ட்ரேடிங் எடுங்க, ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஆனால் மார்க்கெட் ஒரு வேளை கேப் டவுன் என்னத்தை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சும்மா அமைதியாக வேடிக்கை பாருங்கள். ஓகே, அந்த லைவ் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அப்டேட்டாக வந்து டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் 1-2 சென்ட் பண்ணுவேன். முக்கியமாக வந்து என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் மேலே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க என்ன நம்பி வெபினார் அட்டென்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும் வராங்க. ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் கொடுக்கணும் அவங்களுக்காக. ஓகே, ஸோ என்ன ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதில் எனக்கு அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கும். 1-2 வந்து என்ன ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணுவேன். ஒரு சில கேட்குறாங்க, சார் இந்த குரூப்பில் நாங்களும் ஜாயின் பண்ண முடியாதா, வெபினார் அட்டென்ட் பண்ணால் தான் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்றவங்களுக்கு, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் பண்ணி என்னோடய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே ரெகுலராக ட்ரேட் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னா வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வராது, டிசபிள் ஆகிடுங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதிலே ட்ரேட் பண்ணுற எண்ணம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்துடுங்க. ஓகே, இது வந்து நிஃப்டி 50 சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், கேப் டவுன் ஆகுதா, கேப் அப் ஆகுதா, ஓப்பன் ஆகுதா, வாங்க அதையும் குளோபல் இண்டெக்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சார்ட் ரீட் பண்ணுற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டி SGX நிஃப்டி ஆல்ரெடி 230 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் காமிக்குது. ஆல்மோஸ்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ கேப் டவுனுக்கான உறுதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நாஸ்டாக்கும் வந்து எல்லாமே நெகட்டிவ் தான், ஒன்று கூட பாசிட்டிவ் ஒன்று கூட இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இருக்க வேண்டிய நாள், அதுவும் ஃப்ரைடே வேறு இன்றைக்கி, அமைதியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். வேணுமா இருந்தால் இதுக்கு கீழே சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். சப்போஸ் இந்த லெவல் எல்லாம் பிரேக் ஆகிடுச்சு, க்ளோசிங் கொடுக்குது, கீழே வந்து ரெட் கலரில் சாலிட் பாடியோட கீழே க்ளோசிங் கொடுக்குன்னா எவ்ரி புல் பேக்கில் வந்து நீங்கள் சேலிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக்ஸ் தான் நான் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக இருக்கேன். பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ், நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் லைக்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் சேம் சினாரியோ தான். இங்கே நம்ம டபிள்யூ பேட்டர்ன் நம்ம பார்த்தோம். ஸோ இதனுடைய லெவல் வந்து கரெக்டாக இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், இந்த லெவல் தான் எதிர்பார்த்துருப்போம். ஆனால் வந்து கேப் டவுன் ஆகிறதுனால இக்னோர். ஏன்னா இந்த இடம் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குமா, இல்லை அகைன் சின்னதாக புல் பேக் வருமானு சொல்ல முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதில் வந்து எதவான டிசிஷன் எடுக்கலாம். இந்த கேப் டவுனில் மேபி மார்க்கெட் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் சைடு வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அப்பவும் கொடுக்கலாம். திரும்ப வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அமையலாம். என்ன மாதிரி பேட்டர்ன் அமைதுன்ற ஒரு 12 மணிக்கு மேலே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். மார்னிங் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட் ஸ்கேனில் டிசைட் பண்ணலாம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து ரொம்ப யூகிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி அதே தான். பேங்க் நிஃப்டி லெவல் பார்த்தீங்கன்னா 35,140 வந்து ரேஷன்ஸ் லெவல், 34,800 வந்து ஒரு சப்போர்ட் லெவல். அகைன் நிறைய பேர் தப்பா என்ன பண்ணுவாங்க, பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சேல் பண்ணியிருப்பாங்க. நேற்று டபிள்யூ பேட்டர்ன் வரதுக்கு முன்னாடி அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து சேலிங் பண்ணியிருப்பாங்க. இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு, சேலிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, சேல் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல வரல. சேல் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து அகைன் திரும்பிடுச்சு நமக்குன்னா கட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. இப்போ அழகாக டபிள்யூ பேட்டர்ன் க்ளீனாக தருது. ஸோ அந்த இதில் நம்ம வெயிட் பண்ணால் பிரயோஜனம், வெளியே வந்தாங்க. உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலும் சென்ட் பண்ணிவிட்டேன். டபிள்யூ பேட்டர்ன் அமைது அப்படின்னா ஓகே, எச்சரிக்கையாக இருங்க. பாட்டமில் டபிள்யூ பேட்டர்னும் டாப்பில் எம் பேட்டர்ன் அமைஞ்சால் தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா விஷயமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.